இவருக்காகவே நாங்க வரோம். இந்த வருஷம் நியூ இயர் இது பண்ணல, பொங்கலும் செலிப்ரேட் பண்ணல. அதே மாதிரி இவங்க ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது 4 நாள் அட்மிட் ஆனாங்க. அதுக்கு மறுநாள் நாங்க பார்த்துட்டே இருந்தோம் வருவாங்களா என்னன்னு. அதுக்கு 28ஆம் தேதி காலைல திடீர்னு இறந்துட்டாங்க. சொல்லும் போது மனசே நல்லா இல்ல. அந்த ஒரு 10 நாளா நாங்க சாப்பிட கூட இல்லை. இவங்க தான் சின்ன வயசுல இருந்தே நாங்க ரொம்ப ரசிகர் இவங்க மேல. அவங்க செஞ்ச நன்மைகள் சரி, எல்லாமே சரி, அவங்க செஞ்ச உதவிகள் சரி, யாருமே அவர மாதிரி வரமாட்டாங்க. காமராஜருக்கு பதில் அடுத்தது இவருதான், 2வது இவருதான். கண்டிப்பா சொல்ல போனா சிஎமோட டபுளா இவர் ஆவாரு. ஆனா ஜனங்க மிஸ் பண்ணிட்டாங்க இவரை கண்டிப்பா. ஆனா இவரை மாதிரி இன்னொருத்தவங்க கண்டிப்பா இந்த நாட்டுல வர மாட்டாங்க, வரவும் முடியாது. அதே மாதிரி அடுத்து அவங்க 2 பிள்ளைங்க வருவாங்க. அதே மாதிரி இவரை மாதிரி அவங்களும் அதே மாதிரி செய்வாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம், அவங்க குடும்பத்துக்கு எல்லாருக்குமே. அதே மாதிரி அவங்க இவரை மாதிரியே பண்றாங்க அவங்க பசங்க. அவங்க கண்டிப்பா 2 பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி அதே மாதிரி பண்றாங்க. இவங்க என்னென்ன சொன்னாரோ அதே மாதிரி கடமை 2 பிள்ளைங்களும் பண்றாங்க. அவங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். இவங்களால நிறைய பேர் பசி இல்லாம திருப்பி அந்த பசி இல்லாம யாருமே ஒருத்தர் கூட இல்லை. அதே மாதிரி சாப்பாடு போடுறாரு. அவர் என்னென்ன சொல்றாரோ அதே மாதிரி கடைப்பிடிக்கிறாங்க. அடுத்த சிஎம்மா வரணும்னா இவங்க கண்டிப்பா அடுத்த இது வர வைக்கணும். கண்டிப்பா ஜனங்க எல்லாம் ஒத்துழைக்கணும். கண்டிப்பா வரணும். இவங்க அந்த நன்றி தான் காட்டணும். அடுத்த வாட்டி கண்டிப்பா இவரு தான் வர வைக்கணும், ஜனங்க எல்லாம் சேர்ந்து. ஆனா ரொம்ப காயப்படுத்திட்டாங்க அவரை. ரொம்ப மனசு ரொம்ப நொந்துட்டாரு. சின்ன கவுண்டர்ல இருந்து சரி, அவங்க நடிச்ச படம் ஒரு படமும் அவர் பேசுற ஆக்டிங்னு கிடையாது. ஒரு படம் ஆக்டிங்னாலே நம்ம சினி ஃபீல்ட் தான். ஆனா சினி ஃபீல்டு இல்ல, இவர் உண்மையாவே நல்லா பேசுறதுல ஒரு அர்த்தமும் இருக்கு. அதே மாதிரி நேர்லயும் எப்படி சொல்றது, ரியல் ஹீரோ அவர். இவர் உண்மையா சொல்ல போனா உண்மையான ஹீரோ அவர் தான். காமராஜருக்கு அடுத்தது இவர் தான். அடுத்தது எனக்கு தெரிஞ்சு இவர் தான் காமராஜருக்கு அடுத்து சொல்ல போனா. சின்ன கவுண்டர் பிடிக்கும், அப்புறம் வானத்தை போல பிடிக்கும். ரமணா சொல்லுவார் பாருங்க, காசு கொடுத்தா சொன்னா போதுமே, அடுத்தது நீங்க அந்த இது பாப்பீங்களே அப்படி. அந்த ஒரு வேர்ட்ஸ், அந்த இது ரொம்ப சரியான வேர்ட்ஸ். அது நல்லா இது எல்லாருக்குமே அது டாக்டர்ஸுக்கு நல்லா இதுவா வந்து அந்த இது. ரமணா டாக்டர்ஸ் எடுத்த படம் அது ரொம்ப மன பாதிச்சிச்சுண்ணா. அவங்க எப்படி சொல்றது, அவர் இறந்த அடுத்த செகண்டே நாங்க எப்படி சொல்றது, சமையல ஒரு 3 நாளா நாங்க செய்யவே இல்லை. டிவி தான் ஓடிட்டு இருந்துதான். அந்த பார்க்க அவரு செஞ்ச செயல் எல்லாமே அந்த ஞாபகத்துக்கு வந்துட்டே இருந்தது ஒரு 3 நாள். ஆனா இப்ப கூட அந்த இது வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் போதெல்லாம் அவர் வீடியோஸ் தான் பார்க்க தோணுது. பார்க்க எங்களுக்கு அந்த அழுவையா தான் வருது. ஒரு இப்ப போன் எடுத்தாலே அவர் ஞாபகம் தான் வருது. ஃபுல்லாவே அந்த வீடியோஸ்ல இருந்து எல்லாமே அவர் போடுற இது நன்மைகள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு தான் இருக்கு. டிசம்பர் மந்த்னாலே அவர் ஞாபகம் தான் வந்துடும் உண்மையாலே. இந்த லாஸ்ட் எண்டு இந்த உலகத்துக்கு பேர் இழப்புனா இது இந்த வருஷம் உண்மையா மறக்க முடியாத இது. லாஸ்ட் 2023 குணம்னா அவர் செஞ்ச நன்மைகள் தானா. சாப்பாடு போடுறதுல சரி, எதுக்குமே தைரியமான ஆள் அவர். சொல்ல போனா எதையுமே ஃபேஸ் பண்ற ஆள் அவர். எனக்கு காரணம்னா எப்படி சொல்ல தெரியல. பட் ஆனா நம்ம எதுவுமே பார்க்கல. ஆனா மீடியாஸ்ல சொல்ல போனா அவரை கொஞ்சம் சில பேர்லாம் மீடியாஸ்ல நான் எல்லாரையும் சொல்ல குறிப்பிட்ட மீடியாஸ் தான் நான் சொல்றேன். மீம்ஸ் போட்டு ரொம்ப அந்த மனுஷனை ரொம்ப இது பண்ணிட்டாங்கண்ணா. ஓப்பனா சொல்ல போனா மீம்ஸ்லாம் போட்டு பாதி பேர் ரொம்ப ஒரு மனுஷன் ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. சொல்ல போனா சொல்லவே எங்களால முடியல. ஒரு வீடியோ பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப வயிறு எரியுது. அந்த மாதிரி யாரா இருந்தாலும் பண்ணக்கூடாது. எதுக்கு நம்ம அவரை போட்டு அப்படி போட்டு புண்படுத்தணும்? நீ பிடிச்சா பாரு, இல்லைன்னா போ. நீ ஏன் இது பண்ற? நீ எதுக்கு அந்த மாதிரி போட்டு எல்லா மீம்ஸை போட்டு கலாய்க்கிறீங்க அவரை? அவனாலதானே அவர் பாவம் மனுஷன் ரொம்ப நொந்துட்டாரு. இந்த மீம்ஸ் போட்டு பார்த்தே ரொம்ப பாவம். அவர் கண்ணுல இருந்து அந்த மேடையில பாருங்க, ஒரு சீன்ல அழுவார் பாருங்க. அதை டெய்லி பார்த்துக்கு அந்த இதுவாகுது. ஒரு சாமி, நான் சொல்ல போனா சாமி. அவர் போட்ட சாப்பாடு அவர் செஞ்ச நன்மைகள் தான் இன்னைக்குமா தேடி வராங்க. ஆனா இப்ப என்னன்னா பண்றது, அவர் இருக்கும் போது பண்ணியிருந்தா அது ஒரு தனி இது. இருக்கும் போது எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இது பண்றாங்க. ஆனா அவர் சிஎம் ஆனா கனவு ரொம்ப அவர் வச்சிருந்தார். சிஎம் ஆனா ஜனங்களை ரொம்ப செய்யணும், ரொம்ப தங்கத்தட்டுல வச்சு தாங்கணும். அவர் பேசுற பேச்சு மேடையில அவர் அதான் பேசுவாரு, மக்களுக்காக அப்படிதான் பேசிட்டு இருப்பாரு. ஆனா என்னன்னு தெரியல, சிஎம் வந்துதான் அவர் நல்லா சூப்பரா பண்ணிருப்பார், நல்லா செஞ்சிருப்பாரு. இவர் நல்லா செஞ்சிருப்பார். இவர் வந்திருந்தா
இதோட நல்லா செஞ்சிருப்பார். ரொம்ப பேரிழப்பு இது. இந்த வருஷம் தான் இந்த இந்த இழப்பு தான் ரொம்ப பேரிழப்பு எல்லாருக்குமே. வேற பேரிழப்புல எதுவும் இல்லை, இதுதான் ரொம்ப பேரிழப்பு இருக்கிறதுலே. அவார்ட்ஸோட எனக்கு தெரிஞ்சு சிலை தானே வைக்கணும். அவார்ட்ஸோட எனக்கு சிலை தான் அவருக்கு வைக்கணும் எனக்கு தெரிஞ்சு. நடிகர் சங்கத்துல கண்டிப்பா அவர் பேரை வைக்கணும், அதே மாதிரி அவர் சிலைய வைக்கணும் அவருக்காக. அவருக்கு கண்டிப்பா நினைவிட கட்டணும். எங்களோட சார்பில் அதான் நினைவிட கண்டிப்பா கட்டி ஆகணும். இவருக்கு கண்டிப்பா கட்டி ஆகணும். இதுதான் சரியான இடம்னா எனக்கு சொல்லணும்னா இதுதான் எனக்கு சரியான இடம். அவருக்கு கரெக்டான இடம். ஆனா அவருக்கு இதோட நல்லா கட்டணும். அவருக்கு நல்லா கட்டி அவருக்கு சிலை வச்சு இது பண்ணணும். அவருக்கு ஜனங்க அதுக்கு ஒத்துழைச்சு நல்லா பண்ணணும். அதே மாதிரி அவரு வந்து இதே மாதிரி ஜனங்க இதே மாதிரி பண்ணணும் அவருக்கு. இதே இப்ப மட்டும் இல்லை, எப்பவுமே அவருக்கு இருக்கணும். அவங்க குடும்பத்துக்கு ஒத்துழைச்சு அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சு கூடவே இது பண்ணணும். அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். அவங்களுக்கு எங்க கூட பிறந்த சகோதரர் மாதிரி, நான் கூட பிறந்த சகோதரர் மாதிரி அவரு. வீட்டுல இருக்க முடியல. பொங்கலுக்கே நாங்க இங்கதான் வந்தோம், நியூஇயர்க்கே இங்கதான் வந்தோம். இனிமேல் இங்கதான் வருவோம். இது இனிமேல் கோயில் எங்களுக்கு அவர் தான். இனிமேல் இங்கதான் வருவோம். நாங்க ரிலேஷன் வீட்டு கூட நாங்க போறது கிடையாது. இங்கதான் வரோம். நாங்க இங்கதான் வருவோம் இனிமேல். அவர் எங்க தெய்வம் மாதிரி எங்க ஃபேமிலியில. அவரு நாங்க டெய்லி வச்சு கும்பிட்டுட்டு தான் இருக்கோம். அவர் இன்னி கூட டெய்லி அவர் வச்சு கும்பிட்டுட்டு தான் இருக்கோம். நாங்க என்ன செய்யறோமோ நாங்க அவருக்கு வச்சு படைச்சிட்டு தான் நாங்க சாப்பிடுறோமே. அந்த மாதிரி தான் நாங்க வச்சு கும்பிட்டுட்டு இருக்கோம். எப்பவுமே நாங்க அதே மாதிரி கடைப்பிடிப்போம். அதே மாதிரி வடிவேலு சாரை பத்தி சொல்லணும்னா அதான் அவரு சொல்ல வரல. நான் எனக்கு அவர் என்ன சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும்? இவ்வளவு பேர் ஜனங்க எல்லாம் வராங்க, நம்ம அவரை பத்தி என்ன சொல்ல முடியும்? அவர் வரவோ இல்லை, பண்ணவோ இல்லை. ஒரு விசுவாசம்னு தான் வந்திருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா அவரால் தான் அவர் வந்து முன்னுக்கே வந்தார். அதெல்லாம் மறந்துட்டு அவர் வந்து அங்க போயிருக்காரு. நம்ம ஒன்றும் பண்ண முடியல. ஏமாற்றம்னா நம்ம எப்படி நான் சொல்றது? அவரு ஒண்ணு அவர் எப்படி சொல்றது? அவர் இறந்த போது கண்டிப்பா வந்திருக்கணும்னா நடிகர் சங்கத்துக்கு வரதோட இறந்த போது வந்து அஞ்சலி கண்டிப்பா செலுத்திருக்கணும். கண்டிப்பா பண்ணி. ஏன்னா அவருக்கு செஞ்ச விசுவாசம்னா அதுதான் பண்ணி. நடிகர் சங்கத்துக்கு கூட எப்படி சொல்றது? அது இல்லை, அவரு அங்க வந்து இல்லை, எங்கேயாச்சும் வந்திருக்கணும். அவர் அங்கன்னா வரலன்னா எங்கேயாச்சும் வந்திருக்கணும். அவர் காரணம் என்னன்னு தெரியல. நம்ம எதுவும் சொல்ல முடியல. என்ன பிரச்சனையா இல்லை என்னன்னு தெரியல. நான் குடும்பத்துக்கு ரொம்ப அஞ்சலி செலுத்திருக்கேன். அவருக்கா பண்ணியிருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து நான் வந்து அவர் படம் நிறைய அவர் படம் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். எல்லா படமும் பார்த்துருக்கேன். அதே போல் அவர் செய்கிற நன்மைகள் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. சாப்பாடு, உணவு முட்டருக்கு, எல்லாருக்கும், வயசானவங்களுக்கு, ஏழை விவசாயி மக்களுக்கு எல்லாருக்கும் சேவை பண்ணியிருக்காரு. அவர் வந்து எனக்கு வந்து கூட பிறந்த சகோதரி மாதிரி இருக்காரு. அவர் எங்களுக்கு கூட பிறந்த சகோதரி மாதிரி தான் நாங்கள் இது பண்ணிக்கிறோம். அவரை ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு அவரை. இல்லை, நேரில் பார்த்து சார் போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை. சரி, ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. அப்போ அவர் வீட்டில் போய் பார்க்கணும். எனக்கு அது வந்து எப்படி போகலாமா வேண்டாமா தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை அவரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரை ரொம்ப மிஸ் பண்ணவே மாட்டேன். அவர் படலாம் நான் அது வந்து சொல்ல முடியாதுண்ணா எங்களுக்கு. அதாவது பெரிய ரொம்ப இதுவாக இருக்கு எங்களுக்கு. குடும்பத்தில் அந்த மாதிரி இருக்காரு. அவங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் நாங்கள் எப்போ இதோட பார்ப்போம். அவரை வந்து எப்போ பார்ப்போம், இந்த மாதிரி பார்ப்போன்னு இருக்கு எங்களுக்கு. மக்கள் மத்தியில இனிமேல் வருவாங்க. அவங்க பிள்ளைங்க இனிமேல் கண்டிப்பா வருவாங்கண்ணா. கண்டிப்பா கொடுப்பாங்க. 100% கண்டிப்பா கொடுப்பாங்கண்ணா. அதே மாதிரி 2 பிள்ளைங்களும் பண்ணுவாங்க. அவங்க என்னென்ன சொன்னாலும் அதே மாதிரி 2 பேரும் பண்ணுவாங்க. மிஸ் பண்ண மாட்டாங்க இந்த வாட்டி கண்டிப்பா.